யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. சார் சொல்லுமா. அம்மா எதுக்கு சம்மந்தமே இல்லாம என்ன நிப்பாட்டி இப்ப கொஸ்டின் கேட்க போற? இல்ல சார், மார்னிங்ல இருந்து எல்லாரையும் தனித்தனியா தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். எங்களை பாக்குற எல்லாருமே கரெக்டா தான் ஆன்சர் சொல்றாங்க. அம்மா என்ன யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது சார், நான் தெரிஞ்சவங்க யார்கிட்டயும் கொஸ்டின் கேட்க மாட்டேன். தெரியாதவங்கள்ட்ட தான் சார் கொஸ்டின் கேட்பேன். அவங்க தானே கரெக்டா சொல்லுவாங்க. அப்படி என்ன கொஸ்டின்மா எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க? அது வந்து சார், என் பக்கத்துல நிக்கிறாருல. ஆமா நிக்கிறாரு. ஏதோ காய்கறி வாங்குறாரு போலயே. வயசு பையனை வந்துகிட்டு மார்க்கெட்டுக்குலாம் வரத பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்குன்னா. சார், எல்லா வயசு பையனும் காய்கறி வாங்க வர மாட்டாங்க. எல்லா வயசு பையனையும் வீட்டுல இருக்கிறவங்க போசனா போக மாட்டாங்க. கரெக்ட் தான். எங்க வீட்டுல கூட ஒரு வயசு பையன் இருக்கான். மார்க்கெட்டுக்குலாம் போசனா போக மாட்டான். இதெல்லாம் என் வேலை கிடையாது, எனக்கு வேலையும் தெரியாது. அங்க போய் நான் என்னத்த வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு போசனா கூட போக மாட்டாமா. தம்பி, தக்காளி எல்லாம் விலை கிலோ 50 ரூபாப்பா. அக்கா யாரை ஏமாத்துறீங்க? கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு பக்கத்துல நடந்து வரும்போது அந்த தள்ளுவண்டி கடையில விசாரிச்சனே 40 ரூபாய் தான் சொன்னாங்க. அர்ஜென்ட்டுக்கு அம்மா போய் பக்கத்து கடையில கொத்தமல்லி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா வாங்கிட்டு வர மாட்டான். இங்க வந்து மார்க்கெட்ல தக்காளிக்கு மல்லு கட்டுறான் பத்தியா? சார், எல்லா பையனும் மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்க சார், புரியுதா? ஒரு பையன் மார்க்கெட்டுக்கு வரான் அப்படின்னா ஒன்று அவன் லவ்வில் வந்திருக்கணும், இல்லை அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பையன் மார்க்கெட்டுக்கு வருவான். அதை விட்டுட்டு பேச்சுலராக இருக்கும்போது அப்பா அம்மாவுக்காகலாம் எந்த பையனும் மார்க்கெட்டுக்கு வர மாட்டான் சார். கரெக்டு தான்மா, நீ சொல்றது கரெக்டு தான். அப்ப அந்த பையன் ஒண்ணு லவ் பண்ணணும், இல்ல கல்யாணம் ஆகிருக்கணும் அப்படி சொல்ல வர, அப்படிதானே? ஆமாம் சார், எக்ஸாக்ட்லி. அப்படி இருந்தால் மட்டும்தான் பசங்க மார்க்கெட்டுக்கு போவாங்க. சரிம்மா, இப்ப தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல லவ்ல விழுந்துட்டாரா? சார், என்ன சார் இப்படி கேட்குறீங்க? என்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இருக்கு? கல்யாணம்லாம் ஆகலை சார், இப்போ தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? வீட்டுக்கு தெரியுமா மார்க்கெட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? சார், வீட்டை ஏமாத்துறதுக்காக தான் மார்க்கெட்டுக்கே வந்தோம். வீட்டில் யாராவது சொல்லுவாங்களா, தம்பி நீ லவ் பண்ணுற பொண்ணை கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை எங்கள் அப்பா தான் விடுவாரா நீ லவ் பண்ணுற பையனை துணைக்கு கூப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். நம்மளா தான் வரணும் திட்டுத்தனமா. அதுக்கு பேர் தானே சார் லவ். கரெக்டு தான் சார். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்கே நிற்கிறாருல என்னோட மிஸ்டர் பிளாக். மிஸ்டர் பிளாக்கா? ஆமாம் சார், கருப்பு தங்கம். சொல்லுமா, என்ன கேள்வி? சார், எங்கள் ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? ஆறு மாதிரி தக்காளி சோறா இருக்கா, இல்லை சுமாராக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? சஞ்சய், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உனக்கு உங்க அம்மா கிட்டே சரியா பேச தெரியாதுடா. அப்படி இருக்கும்பொழுது பொம்பளை பிள்ளை, அதுவும் அந்த பிள்ளை லவ் பண்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் உன்னை நம்பாம இருக்க முடியாது. பிள்ளைய தக்காளிக்கும் கேரட்டுக்கெல்லாம் மல்லி கட்டிட்டு இருக்கேன். கீர்த்தனா பைத்தியக்காரி, சும்மா ரெடி. நான் தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன்ல. காலையிலேருந்து போறவங்க வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கா, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு. ஏய், என்ன மானபங்கப்படுத்திட்டு இருக்கடி? வாடி பொடின்னு பேசுற அளவுக்கு போயிடுச்சா? பார்த்தீங்களா, வாடி பொடின்னு தான் கூப்பிடுவாரு. உரிமையா கீத்துமா, கீர்த்தனா, என்னடி பைத்தியக்காரி அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி கூப்பிடுவாரு. பைத்தியக்காரியா? அப்படிலாம் கூட்ட கோவம் இல்லாம வரணும். அது ஆசையா கூப்பிடுறது சார். அவர் அப்படித்தான் கூப்பிடுவாரு. சம்டைம்ஸ் லூசு இங்கிலீஷ்ல, சம்டைம்ஸ் பைத்தியக்காரி தமிழ்ல. அது சரி. பைத்தியக்காரி கம்மனா 5 நிமிஷம் இல்லைன்னா பார்த்தீங்களா, தட் பைத்தியக்காரி பாசம். கடவுளே, இவன் கேரக்டருக்கு இப்படி ஒரு பிள்ளையா? அக்கா, தக்காளி, கேரட்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, இதெல்லாம் வாங்கினதுக்கு ஃப்ரீயா கருவேப்பிலை, கொத்தமல்லி. சரியாக்கா? என்ன தம்பி இப்படி ஒன்னொன்னே ஒரு ரேட்டு கேட்டுட்டு இருக்க? இப்படிலாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுப்பா. அவங்க அம்மா கூட கடைக்கு போகும்போது 5 10 அவங்க அம்மா குறைச்சு கேட்கறப்ப, அம்மா அப்படிலாம் கேட்காதம்மா, எனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கு, என்ன ரேட் சொல்றாங்களோ அதை கொடுத்து வாங்கிட்டு வாமா அப்படி இப்படிம்பா. இங்க என்னடான்னா தக்காளி, வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு வாங்கினதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரீயா தரணுமாம்ல. டே, என்ன மாதிரி நடிக்கிற நீ? பார்த்தீங்களா சார், லவ். இத்தனைக்கு லவ் தான் காரணம். ரேட் அடிச்சு பிடிச்சி பேசி வாங்குறாரு. பார்த்தீங்களா எப்படி நம்ம குடும்பம் நடத்துவோம்? இப்படி தான் நம்ம ஃபியூச்சர்ல அழகாக குடும்பம் நடத்துவோம். ஒரு கோட்பாடோட விலைவாசிலாம் தெரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துவோம். ஏனோ தானன்னு குடும்பம் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லாம என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கே ஷாக்கா இருக்குல்ல சார்? இப்படிலாம் பசங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல பீச்சு, பார்க்கு, தியேட்டர்னு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன்னு என் கூட வந்து கஷ்டப்பட்டு வேகாத வெயில்ல நின்று எனக்கு காய்கறிலாம் வாங்கி தராரு சார். இப்படி ஒரு பையனை பார்த்துருக்கீங்களா? இல்லம்மா, பார்த்தது இல்ல. நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இந்த காலகட்டத்துல லப்பரை கூட்டிட்டு எங்கெங்கயோ சுத்துறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பையன் உன் கூட காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி வாங்கி தரதுலாம் நல்ல விஷயம் தான். அதான் சார், தட் கேரக்டர். நான் அப்படியே விழுந்துட்டேன் சார். அதெல்லாம் விடுங்க, எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு?
ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு, ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு கேட்குறேன். பட் ஒன்றை மட்டும் தானே நான் பார்த்துருக்கேன். அந்த பையன் மூஞ்சி எனக்கு சரியா தெரியல. திரும்ப சொல்லு, பார்த்துட்டு கரெக்டாக சொல்றேன்னா. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான் சார். அவர் திரும்பி நிற்கிறாரு, அவர் ஃபேஸ் நீங்கள் சரியாக பார்க்கலல்ல. அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி சொல்ல முடியும்? என்னால் உங்கள் சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இருங்க திரும்ப சொல்கிறேன். மிஸ்டர் பிளாக், வாய மூட்ரி, வாங்கிட்டு வரேன். யோ திரும்பியா? யோவா மிஸ்டர் பிளாக், நம்மளை பார்த்து ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களா? திரும்புங்க. பைத்தியக்காரிக்கு வேலையே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்கக்கா. இவ யாரையாவது நீ பட்டி ஏதாவது கதை பேசிட்டே இருப்பா. யாராவது சண்டைக்கு வந்துட போறாங்க. நான் யார் என்னன்னு பார்த்து அனுப்பி விட்டு வரேன். சரிப்பா தம்பி, இந்த காய்கறிலாம் அப்போ எடை போட்டு பேக் பண்ணிடவா? அவ்வளோதான்க்கா காய்கறி. நீங்க பேக் பண்ணிடுங்க, வேற எதுவும் தேவையில்ல. சரிப்பா, நீ என்னன்னு பேசிட்டு வா. மிஸ்டர் பிளாக், இவ ஒருத்தி என்னடி? அப்பா, ஐயோ. சார் இப்போ எப்படி இருக்கு ஜோடி பொருத்தம்? சொல்லுங்க சார். அடி பைத்தியக்காரி. ஐயோ, ஐயே கீர்த்தனம் கொம்மனருன்னா. சொல்லுங்க சார், எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? ஐயோ சார், நீங்க போங்க சார். அவ ஏதோ லூசு சார். அப்படி போறதுங்கிறதுன்னு உளறிக்கிட்டு இருக்கான். நீங்க போங்க. இல்ல தம்பி, அந்த பொண்ணே லூசுன்னு ஒத்துக்குச்சு. சம்டைம்ஸ் இங்கிலீஷ்ல லூசு, சம்டைம் தமிழ்ல பைத்தியக்காரியாமே. கடவுளே, மொத்தத்தையும் ஒப்பிச்சுட்டா போலயே. நம்ம மட்டும் பேன் காய்கறி வாங்கியிருக்கோம். என்ன சார் ஷாக்காவே பாக்குறீங்க? இல்லம்மா, நீ லவ் பண்றேன்லாம் சொல்ற. பட் பையன் ஏதோ பயந்த சுபாவம் போலயே. ஒரு மாதிரி திருத்தன்னு முடிக்கிறான். கீர்த்தனா கொம்மன இருக்கு கீர்த்தனா. சார் அவர் பயப்படுறாரு. அவர் எப்பவுமே கொஞ்சம் கூச்ச சுபாவம் தான் சார். பயப்படவும் செய்வாரு. ஓ, யாருக்கு பயப்படுறாரு? சார் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அப்பாவை எடுத்துக்கோங்களேன். எங்க அப்பாவுக்கு இவர் மேல நல்ல மரியாதை இருக்கு. இவர் பொண்ணு கேட்டா உடனே கொடுத்துருவாரு சார். அப்படியா? ஆமா சார். எங்க அக்காவுக்கு நான் ரொம்ப செல்லம். அப்படி இருக்கும்பொழுது எங்க அக்கா நான் லவ் பண்றது தெரிஞ்சா ஒத்துப்பா. ஏன் எங்க மாமா கிட்ட, எங்க மாமா ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுவா. சொல்ல போனா எங்க மாமாவே என்கிட்ட ஒரு டைம் கேட்டாரு சார், இவரை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டேன். ஓ, போச்சு போச்சு. மிஸ்டர் பிளாக்கை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நானும் அவரை லவ் பண்றேன். பட் நான் லவ் பண்றதையும் அவர் ஏத்துக்கிறாரு சார். எப்ப லவ் சொன்னாலும் அப்படியே மண்டே ஆட்டுற மாதிரி தான் பாப்பாரு. ஆனா திரும்ப லவ் பண்றியான்னு கேட்டா மட்டும் பதில் சொல்ல மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வாயை திறந்து என்கிட்ட லவ் சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் எங்க அப்பா கொடுத்துருவாரு சார். அப்படியேமா எல்லாருக்கிட்டையும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னு கேக்குறேன். இருந்தாலும் என் மிஸ்டர் பிளாக்குக்கு ஏதாவது டவுட் இருக்கோ எங்க ஜோடி பொருத்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தான் சார் எல்லாருக்கிட்டையும் கேட்கறேன். இது சரி, யாருக்குமே பயப்படல, எல்லாரும் பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது தம்பி மூஞ்சில ஏதோ பயம் தெரியுதே சார். அதை இன்னைக்கு தான் நான் நோட் பண்ண தெரியுமா சார்? ஏன்னா இன்னைக்கு தான் ரொம்ப நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி நான் நோட் பண்ண விஷயத்துல நான் என்னவோ நினைக்கிறேன், இந்த மிஸ்டர் பிளாக்கோட அம்மா ரொம்ப பொம்மியம்மான்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்ச அம்மா ஃப்ரெண்ட்லி கேரக்டர்னு தான் நினைக்கிறேன். அப்பாவை பற்றி தான் இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. அப்படி பேசாமல் இருந்ததை வச்சு யோசிச்சா ஒருவேளை அப்பா டெரராக இருப்பாரோன்னு நினைக்கிறேன் சார். இரியா வரேன். சும்மா ஒரு வயசானவங்கள்ட்ட பேசும்பொழுது தானே வயசானவங்களோட கேரக்டரை பற்றி வயசானவங்களுக்கு தெரியும். இரு, நல்லா பேசுறாரு இந்த அங்கிள். அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுட்டு வரேன். சார் உங்களை நான் அங்கிள்னு கூப்பிடக்கூடாதா? இல்ல, கூப்பிடலாம், கூப்பிடுங்க. இப்ப யாருக்கு இவர் பயப்படுறாருன்னு நீங்க சொல்ல வரீங்க? எனக்கு தெரிஞ்சு இவர் பயப்படுறது அவங்க அப்பாவுக்கா இருக்குன்னு தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி தான் இது வரைக்கும் அவர் பேசுனதே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அப்பா டெரர் பீஸாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி இருக்க வாய்ப்பு இருக்குமா? அவங்க அப்பா மட்டும் என் கண்ணில் பட்டார்னு வச்சுக்கோங்க சார், அவர்கிட்ட நல்லா கேட்பேன் பார்த்துக்கோங்க. புள்ளைய அழகா பெத்து இப்படி கருப்பா கலையா பெத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி புள்ளைய பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க சைட் அடிக்க தான் செய்யும். அதுல 2 பொண்ணுங்க லவ் பண்ண தான் செய்யும். அதுல 2 பொண்ணு நல்ல பொண்ணாண்டா என்னன்னு அலசி ஆரஞ்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு பையன் லவ் பண்ணாலே மிரட்டுவீங்களா? இந்த மாதிரியா பையனை வளர்த்து வச்சிருக்கிறது, இந்த மாதிரியா பயமுறுத்தி வச்சிருக்கிறது நான் நல்லா கேட்பேன் சார். சரி, கேட்கலாம், தப்பு இல்ல. பாருங்க சார், கூடிய சீக்கிரம் அவங்க அப்பா நம்பரை கண்டுபிடிச்சு அவருக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். யாமா ஃபோன் பண்ணிட்டு நேர்ல போய் கேட்கலாமே. நான் கூட வெயிட்டிங் சார் நேரில் பார்க்கறதுக்கு. கூடிய சீக்கிரம் அவங்க அப்பாவை நேரில் பார்க்கறதுக்கான சுச்சுவேஷன் வரதான் போகுது. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சார், அதுக்கு அவங்க அப்பா வர்றதா தான் இருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம் சார், அவரை பற்றி நேர்லேயே பேசி கேட்டுடலாம் தான் இருக்கேன். ஏன் இப்படி பிள்ளைய மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்பில்ல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே சார், அவங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கு தான் பயப்படுவார்னு நினைக்கிறேன். மேபி பார்த்துக்கலாம். அவங்க அப்பாவை பார்த்து பேசுகிற சூழ்நிலை வராமல போயிடும். அந்த டாபிக்லாம் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. சூப்பரா இருக்கீங்க. வா அடி, எப்படி வேலை பார்த்து வச்சிருக்கேன். கீர்த்தனா சொல்லுங்க மிஸ்டர் பிளாக். இந்த பக்கம் வரியா? ஏன்
ஒரு நிமிஷம் வா. நீ ஜோடி பொறுத்த இவ்வளவு நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் ஏதாவது சொன்னேனா? அதே மாதிரி அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன பேச போறேன்? இல்ல, இந்த பக்கம் வாயேன். சார், அவர் எதுவும் உங்கள்கிட்ட பேசணுமா? பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் பேசுனதை வச்சுக்கூடும் என்ன எதுன்னு பேசுங்க, பட் மிரட்டாதீங்க, பாவம் பயப்படுவாரு. நான் ஏமா மிரட்ட போறேன்? எனக்கு அந்த பையனை யாரு என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மிரட்ட போறேன் சொல்லு? தம்பி ஏதோ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, வர சொல்லுங்க. என்ன இந்த தம்பி முடிக்கிறத பார்த்தா ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு அவரை ஏதோ கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. காய்கறி வாங்க வந்தாங்களா இல்ல சம்மந்தம் பேச வந்தாங்களா? நந்தினியோட தங்கச்சி அம்மா சொல்லிட்டு இருந்தா, கேள்விப்பட்டேன். பட் எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. எப்பவும் எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசுவா, அதான். இப்படிதான் இருக்கணும், தைரியமா. ஒருத்தவங்க சைலண்டா இருந்தா ஒருத்தவங்க பேசும்பொழுது தான் நல்லா இருக்கும். உங்க அம்மாவும் நானும் இருக்கிற மாதிரி. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. ரோஹித் ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே பேசிடலாம். பட் பப்ளிக் பிளேஸ்ல ரொம்ப நேரம் இந்த மாதிரி நிக்காத. யாராவது பார்த்தா தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேரு. மாதிரிலாம் நிற்க மாட்டேன்னு தெரியும். ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த மாதிரி நிற்கிறது சரி வராது. நல்ல முறையில் கல்யாணம் பண்ணணும். ரோஹித்க்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. சரிங்கப்பா. பட் உண்மையிலே ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ப்பா. ஐயா ஐயா நீதான் ஐயா, நீ இல்லைனா போவேனே பொய்யா, ஒத்தி வச்ச பாசம் போகாதையா மோசம். சார், என்ன உங்கள்கிட்ட பேசணும்னே சிரிக்கிறாரு? அது ஒன்றும் இல்லம்மா, நீ கேட்டல அதே கேள்வி தான் தம்பி என்கிட்ட கேட்டப்பல. போய் சொல்லாம சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு அதான் உண்மையை சொன்னேன். என்ன சொன்னீங்க? 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ சார். என்னம்மா இவ்வளவு நேரம் அங்கிள்னு கூப்பிட்ட, இப்ப சாருங்கிற? ஆமா, கூப்பிட்டேன்ல. உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், அங்கிள்னே கூப்பிடலாம். தேங்க்ஸ் அங்கிள். சரி, நான் கிளம்புறேன். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு. என்னாச்சு? அவங்கள்ட்ட பேசணுன்னே சந்தோஷமா இருக்கேன். ஒன்னும் இல்லடி பைத்தியக்காரி. பிடிச்சிருக்கா? சொல்ல மாட்டேன். சரியான ஆளுன்னா நீ. போலாமா? ஏன் சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கிறேன்லாம் தெரியல. பட் இவ்வளோ நாள் உன் ஃபேஸில் பார்த்த ஸ்மைலுக்கும் இப்போ பார்க்குற ஸ்மைலுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுது. இருக்கத்தானே செய்யும். ஓகே சொன்னது கிரீன் சிக்னல் காமிச்சது எங்க அப்பா வச்சு. என்ன? ஒன்னும் இல்ல, போலாமா? ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே அன்பே, நீதான் காதல் வனங்களின் விதையோ. ஒரு டிஎல் ஆஃபீஸ் வரல. இங்க டிஎல்லாம் அவங்க இருந்தாங்களா இல்லை எம்டியோட ஒய்ஃபாக இருந்தாங்களான்னு தெரியல. அந்த லட்சணத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க கண்டுபிடிக்காம. ஏய், நீ எதுக்கு கூப்பிட்டியோ அந்த விஷயத்த மட்டும் கேளுன்னா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன பவித்ரா, சவுண்ட் அதிகமாகுது? பத்தலையோ கொடுத்ததெல்லாம்? எல்லாத்துக்கும் வாய மூடிட்டு இருக்க முடியாது, புரியுதா? எல்லாத்துக்கும் வாய மூடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உன் நிலைமை அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் நான் உன்னை அடக்கி வைப்பேன். வாய் ஏதாவது ஒரு இடத்துல பேசணும்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் நிக்க வைப்பேன். அதுதான் உன் தலையெழுத்து. மஞ்சமாட்ட மேடம். ஏய், என்ன திமிரா? ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா மேடம்னு கூப்பிடு. அது என்ன மஞ்சமண்ட மேடம்? ஆமா மேடம், உங்க ஹேர் அப்படித்தானே இருக்கு. ஹேர் டையே கிடைக்கலன்னு கேவலமா இந்த கலர் அடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களை வேற எப்படி கூப்பிடுறது சொல்லுங்க? உங்களோட ஐகானிக் சிம்பிளாவே இந்த மஞ்சள் கலர் தான் இருக்குன்னு. தேவையில்லாம கலாய்க்கிறேன் ட்ரை பண்ணாதீங்கன்னு. என்ன ஃப்ரெண்ட பேசணுன்னே கோவம் பொத்துக்கிட்டு வருதா? பொத்துக்கிட்டும் வரல, பொழந்துக்கிட்டு வரல, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டேன். ஏய், இருந்தாலும் ரேகா கொஞ்சம் பார்த்து பேசுன கவிதா. இருந்தாலும் உன் முகரை கொஞ்சம் பேத்துட்டு பேசுறேன். இங்க வாயேன் செருப்பு நாய. ஓ மை காட், நான் இங்க நிக்கிறேன். ஏய், ரேகாவுக்கு நீ என்ன பாடி கார்டா? உங்க ஆசைப்பட்டா வாழ்க்கை பூரா பாடி கார்டா போறதுக்கு நான் ரெடி. ஆனா அவங்க தான் ஆசைப்பட மாட்டாங்களே. டேய், அவ ஆசைப்பட்டா உன் ஆயுசு போயிடும்டா. பரவாயில்ல, காதலுக்காக ரேகா காலடியில உயிரை விட்டுறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆயா, நேற்று கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு காதல் படம் பார்க்கும்போதே நினைச்சேன். இங்க பாருடா, காதல் படத்துல ஹீரோயின் வீட்ல இருந்து வந்து ஹீரோயினை கூட்டு போயிடுவாங்க. அதனால பரத் சார் அப்படின்னு டிராஃபிக்ல நின்றுட்டு இருப்பாரு. பட் இந்த புள்ள பின்னாடி போன இந்த புள்ளையே உன் தலையில கொட்டி பேசுன்னு சொல்லி டிராஃபிக்ல பிச்சை எடுக்க விட்டுரும். பிச்சை எடுத்த காசு கூட ஒன்னா வாங்கி தின்ன கூடாதுரா, இதுவே வாங்கி தின்றோம். இருந்தாலும் ரேகா சீப்பேன் திருந்த மாட்டேன். ஏய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இப்ப கூப்பிட்டேன்? ஏன் எதுக்குன்னு கூப்பிடலான்னா நான் கூப்பிட்டா வந்து நிக்க மாட்டியா? எனக்கு 1008 வேலை இருக்கு, புரியுதா? அதெல்லாம் நான் முடிக்கணும். இன்னைக்கு நந்தினி மேம் ஆப்சென்ட். இன்னும் 2 நாளும் அவங்க பிஸியா இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் கரெக்ட் டைம்ல முடிக்கணும்ல. முடிச்சிடுவீங்கன்னு என்னமா நம்புறீங்க? ஏதோ அவங்க தான் எம்டி ஒய்ஃப்னு கெத்தா சுத்தணுன்றதுக்காக ப்ராஜெக்டை முடிப்பேன் அப்படி முடிப்பேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டு நீங்க நம்பிட்டு ஓடிட்டு இருக்கீங்க.
ஏங்க உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கா? நீங்க வேணா ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்களா? பேலன்ஸ் ப்ராஜெக்ட் ரேக்கப் பண்ணட்டும் வாங்கி தரேன். தட்ஸ் நாட் மை ஒர்க்னா தெரியுதுல மேடம். அப்புறம் ஏன் தலையிடுறீங்க? நாங்க முடிக்காம போறோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன மேடம் கவலை? இப்போ எதுக்கு நீங்க பவித்ராவை கூப்பிட்டீங்க? அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்கண்ணே. நான் பவித்ரா கூப்பிட்டேன். பவித்ரா என்கிட்ட பேச வந்திருக்கா. நீங்க எதுக்கு எல்லாரும் ஒத்து ஊதிட்டு இருக்கீங்க? பவித்ராட்ட எப்படி நீங்க ப்ராஜெக்ட் பத்தி தானே மேடம் கூப்பிட்டுருப்பீங்க கேட்கறதுக்கு. ஏன்னா கார்த்திக் சாருக்கும் பவித்ராவுக்கும் நடுவில் நீங்க தான் பாலமா இருந்துட்டு இருக்கீங்களே. ஸோ அந்த அனுமார் பாலத்தை கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் அனுமார் வந்து நியாயமானவர், நீங்க வந்து அயோக்கியத்தனமானவங்க. பாலத்தை எப்படின்னு டூப்ளிகேட் ப்ராடக்ட் வச்சு தான் கட்டுவீங்க உடையறதுக்காக. ஸோ உடையறதுக்கு எப்படிலாம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க வேணாமா மேடம்? ஏய் சோபா, இந்த வில்லங்களுக்கு உள்ள டைலாக் போல ஏங்கிறது. வேற ஏதாவது பேசுங்க மேடம். எனக்கு வேலை இருக்கிறேக்கா, சீரியஸாவே. உனக்கு என்ன வேணும் டீட்டெயில்ஸ்னு சொன்னீங்கன்னா நான் உனக்கு அனுப்புவேன். இல்லை வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளு, நான் போகணும். நீ அனுப்புன எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறேன். நீ இந்த மாதிரி அனுப்புன அப்படின்னா ப்ராஜெக்டை முடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். புரியல. அது எப்படி முடிக்க முடியாத நீயே முடிவு பண்ணுற? நான் என்ன அனுப்புனது சரியில்லை? அதானே அவள் கரெக்டாக தானே பண்ணா. என்ன கரெக்டாக பண்ணா? பார்த்தீங்களா எல்லாரும்? அவுட்புட்டை பார்த்தீங்களா? அவுட்புட் செக் பண்ணும்போது யாரெல்லாம் வருது? இல்லையே ரேகா, நான் கூட இருந்தேன் அனுப்பும்போது. பிலியூமி, நான் போய் சொல்ல மாட்டேன்ல. நான் கூட இந்த பவித்ரா ப்ராஜெக்ட் பண்ணும்போது பக்கத்தில். அது எப்படி அவளோட ப்ராஜெக்ட் யாரும் காமிக்கும்? நான் மட்டும் என்ன பண்ணேன்? அனுப்புனதோ இப்போதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் யாராவது தான் காமிக்குது. நீங்களாம் வேறு வாய் வார்த்தையால் சொல்கிறீங்கன்னு அனுப்ப முடியுமா? கார்த்திக் சரி இந்த கம்பெனியோட எம்டி. அப்படி இருக்கும்போது அவரோட பாட்டு அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது அது பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். அதை அசால்ட்டாக வாங்கி இவ பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாரும் ஏதோ தலையாட்டிட்டு தூக்கி கொடுத்துருக்காங்க. பட் இவளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு கொடுத்துருக்கானாமா? அஞ்சமண்ட மேடம் எல்லா கெப்பாசிட்டியும் தெரிஞ்சுட்டு தான் கொடுத்தாங்க. இங்க பாரு கவிதா, தட்ஸ் யுவர் லிமிட். தட்ஸ் யுவர் லிமிட்ல இருக்கலாம் தான் மேடம் பாக்குறேன். ஆனா பட் நீங்க தான் பார்டர் கூட கலக்க வைக்கிறீங்கன்னு நானும் பார்டர்ல நின்று பேசலாம் தான் பாக்குறேன். ஒத்துக்க மாட்டீங்க போலயே. ரேகா, அவுட்புட் எரர் காமிக்காம தான் இருந்துச்சு. நான் உனக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அனுப்புனேன். அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு ப்ராஜெக்ட் எரர் காமிக்கும்? அதுவும் கார்த்திக் சார் விட்டுட்டு போன பெண்டிங் ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அதை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துருப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி எரர் வரும்? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரியும்னு பெரிய ப்ராஜெக்டை தூக்கி இந்த மாதிரி அடி முட்டாள் கிட்ட கொடுத்தா அப்படிதான் வரும்னு. ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என் ஒர்க் பார்க்கறது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா கார்த்திக் சாரோட ஒர்க் வேற பார்க்குறேன். இது வரைக்கும் நந்தினி மேம் செக் பண்ணப்போ நீ ஒர்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, நீ என்னதான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவங்க சரி பண்ணியிருந்திருப்பாங்க. நீ அமிச்சது ஒன்றும் கரெக்டாக இருந்திருக்காதுன்னு. அது எப்படி மேடம்? பவித்ராவுக்கு கொடுக்குற சேலரிக்கு பவித்ரா தான் ஒர்க் பண்ணுவா. நந்தினி மேடம் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க? அது அவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். பட் இப்போ தான் அவள் கார்த்திக் சாரோட ஒர்க்கை எனக்கு சப்மிட் பண்ணுறா. இது வரைக்கும் சப்மிட் பண்ணப்போ மிஸ்டேக் வரல. நான் வந்துச்சுன்னு ஒன்று சொல்லலையே வேணும்னே. இன்னைக்கு அனுப்பினதில் மிஸ்டேக் வந்திருக்கு. அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கேன்? இல்லை ரேக்கா, மிஸ்டேக் வர சான்சஸே கிடையாது. பாரு பவி, கார்த்திக் சார் என்ன ஒர்க் பார்த்துட்டு இருந்தாரோ அந்த ஒர்க்கை தான் நான் வாங்கி உங்ககிட்ட கொடுத்தேன். திரும்ப கார்த்திக் சார் என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கில் முடிச்சிருக்கணுமோ அது அவுட்புட்டா நீ நந்தினி மேம்க்கு டேரெக்டாக கொடுக்கக்கூடாது, என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு இலக்கிய மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீ என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் நந்தினி மேம் கிட்ட கொடுக்குறேன். நானும் இலக்கிய மேம்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். பட் இன்னைக்கு எரர் வந்திருக்கே, நான் என்ன பண்ணுறது? எப்படி நந்தினி மேம்க்கு சப்மிட் பண்ணுறது? கொஞ்சம் மண்டை ஏதோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கே. கார்த்திக் வராப்ல. நல்ல வேலை கார்த்திக் வரான். இப்போ வந்ததுக்கப்புறம் தெரியும் அந்த மஞ்ச மண்டைக்கு. நல்ல வேலை கார்த்தி நீ வந்த. இப்போ எந்திரிக்கலாமா வேணாமா? கவிதா உட்காந்துதான் இருக்கா. அவர் எதுவும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. அன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு கேள்வி கேட்டாரு. இப்போ நம்ம உட்காந்துருக்கலாமா எந்திரிக்கலாமா? ரேகா, சார். கவிதா இந்த ஆஃபீஸோட ஸ்டாஃபு. பட் அதையும் தாண்டி என்னோட ஃப்ரெண்டு. தேங்க்ஸ் மச்சான். ஒர்க்கை முடிச்சிட்டியா கவிதா? நான்சி, தனுஷ்? முடிச்சிட்டேன் கார்த்தி. நான் கூட வேகமாக முடிச்சிட்டேன் தெரியுமா கார்த்தி? நீ சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நான் முடிச்சிட்டேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க போலயே. கவிதா நீ உட்காந்துருக்கலாம். பட் கடவுளே, ஓகே, என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்போ? கார்த்தி, பவித்ரா உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கிற பட்சத்தில் இப்போ பவித்ரா அனுப்பின ஒர்க்கில் ஏதோ எரர் காமிக்குதாமா. பவித்ரா என்ன சொல்கிறா? நான் கரெக்டாக தான் அனுப்பினேன், அது எப்படி எரர் காமிக்கும் அப்படின்னு பவித்ரா சொல்கிறா. ஆனால் அடிச்சு பேசுகிறாங்க நம்ம மஞ்சமண்ட மேடம். கண்டிப்பாக எரர் இருக்குது, இதை நான் எப்படி நந்தினி மேம்க்கு சப்மிட் பண்ண முடியும்? கார்த்திக் சார் நேம் ஸ்பாயில் பண்ண பார்க்குறியா? கார்த்திக் சார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பார்த்துருப்பாரு. அவர் பண்ண ஒர்க்கை நீ பண்ணுறேன்னு வாங்கினது தப்பு. ஸோ வடிகட்டினா முட்டாள், வடிகட்டாத முட்டாள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல கார்த்தி, கொஞ்சம் பஞ்சாயத்தை முடிச்சு விட்டு போ. பவி, சார். என்ன அதிசயமா இன்னைக்கு சார்னு கூப்பிட்றா? இவ்வளோ நாள் கார்த்தின்னு கூப்பிடுவா, அதுக்கு எழுத்து வேற பேசுவா. உன் ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிட்டியா?
முடிச்சிட்டேன் சார். கம்ப்ளீட் பண்ணும்பொழுது எனக்கு எரர் எதுவும் காமிக்கல. ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் ரேகா கிட்ட சப்மிட் பண்ணேன், நந்தினி மேம் கிட்ட கொடுக்க சொல்லி. ஓகே, தென் மிஸ்டேக் எப்படி வந்தது ரேகா? சார் மிஸ்டேக் எப்படி வந்துச்சுன்னு பவித்ரா தான் சொல்லணும். பவித்ரா அனுப்பின ஒர்க்கை தானே நான் செக் பண்ணேன். அப்படியா? பவித்ரா அனுப்பின ஒர்க்கை தான் நீங்கள் செக் பண்ணீங்க. பவித்ரா செக் பண்ணும்போது அவங்க சிஸ்டமில் எரர் காமிக்கல, பட் உங்களுக்கு சென்ட் பண்ணதில் எரர் காமிக்குது, அப்படி தானே சொல்கிறீங்க? சார் நான் செக் பண்ணிட்டு அனுப்பணும்ல சார். ஏன்னா நீங்கள் பண்ணுறேன்னு சொன்ன ஒர்க்கை பவித்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நந்தினி மேம் கொஷின் ரைஸ் பண்ணுவாங்கல்ல, பார்க்காமலே எப்படி அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சார் நான் பார்த்தேன், எரர் கன்ஃபார்மாக காமிக்குது. இது எப்படி கார்த்தி? அதான் புரியல. சிஸ்டம் விட்டு சிஸ்டம் மாறும்பொழுது கொலாபரேஷன் எதுவும் நடந்திருக்குன்னு. அப்படிதான் கார்த்தி நடந்திருக்கணும். பவித்ரா பண்ணிட்டு செக் பண்ணும்போது நானும் பார்த்தேன், எதுவும் மிஸ்டேக் இல்லை. தனுஷ், நீ ஏன்ப்பா ரேகா மேம் பின்னாடி நிற்கிறேன்? கார்த்தி, அந்த கொஸ்டின்லாம் கேட்க தானே நீ இப்போ எம்டிஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாரு. என் ப்ராப்ளம் பற்றி இப்போதைக்கு கேட்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இருந்த மாட்டேன். வாய்ப்பில்ல மச்சான், அவனை டீல்ல விடு. ரேகா சார் கவிதா, நான்சி, தனுஷ் இவங்க மட்டும் என் ஃப்ரெண்டு கிடையாது. இங்கே நிற்கிறாங்கல்ல பவித்ரா, இவங்களும் என் ஃப்ரெண்டு தான். இவ்வளோ நாள் வாயை திறந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னதே கிடையாது. இந்த பவி மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா இவரு என்னோட ஃப்ரெண்டு பவித்ரான்னு சொல்றாரு? என்ன காதில் விழலையா? அப்படி இல்லை சார், ஃப்ரெண்டுன்னு பவித்ரா சொல்லி கேட்டிருக்கேன், பட் நீங்க சொல்லி நான் கேட்டதில்ல. கரெக்ட், நான் சொல்லி கேட்டதில்ல. இப்போ கேட்டுக்கோங்க. என்ன ஃபுல் ஃபார்ம்ல இருக்காண்டி கார்த்தி. எக்ஸாக்ட்லி. பவித்ரா, கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்களா? தள்ளி போனது போதும். இல்லை, நான் இங்கே நிற்கிறேன். ஒன்றும் கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாதுண்ணா. அப்படி போடு சார். இவங்க 4 பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்க 4 பேரில் பவித்ரா ஒரு படி மேலே, புரியுதா? இவங்க 4 பேர் என்ன ஒர்க்கை பார்ப்பாங்க, என்ன ஒர்க்கை பார்க்க மாட்டாங்க, எப்போ லெத்தாச்சுக்கலாக இருப்பாங்க, எப்போ லெத்தாச்சுக்கல் இல்லாமல் இருப்பாங்க, எப்போ சீரியஸ்னஸாக இருப்பாங்க, எப்போ காமெடியாக இருப்பாங்க, எப்போ ஒர்க் பண்ணுவாங்க, எப்போ ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பவித்ரா அனுப்பின ஒர்க்கில் எரர் இருந்திருக்குமா இல்லை எரர் இருந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ரேகா, நீங்கள் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை பவித்ரா பார்க்குறாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் வாங்கி தான் நந்தினி மேம் கிட்ட கொடுக்குறீங்க. கார்த்திக் சார் ஒர்க் பண்ணது எப்படி இருக்கும், ஸோ கார்த்திக் ஒர்க் பண்ணால் மாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒர்க்கை பவித்ரா எடுத்து பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. கார்த்திக் சாரோட ஒர்க்கை பவித்ரா பார்த்தா எப்படி இருக்குன்றத நீங்களே ஆர்வமாக பார்க்கும்பொழுது இந்த கார்த்திக் ஒர்க் பண்ண ஒர்க்கை, அதுவும் பெண்டிங் ஒர்க்கை பவித்ரா முடிக்கும் பொழுது கார்த்திக் ஈக்குவலாக முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராஸ் செக் பண்ண மாட்டேனாமா? சார் அது வந்து என்னோட ஒர்க்கை பவித்ரா முடிக்கும் பொழுது எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு நான் செக் பண்ண மாட்டேனா? அப்படி நான் செக் பண்ணும்பொழுது பவித்ரா எனக்கும் அனுப்பிட்டு தான் உங்களுக்கு அமிச்சாங்க. ஏன் பவி, எனக்கும் நீங்கள் அனுப்புனீங்கன்னு ரேகா கிட்ட சொல்லலையா? சார் அது வந்து இப்போ தானே சொன்னேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஒரு படி மேலேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சார்லாம் தேவையில்ல. ஸோ கால் மீ கார்த்தி. அது சரி, ஓகே, கன்ஃபியூஷன் ஆகாத ரேகா. அது ஒன்றும் இல்லை, நீ திடீர்னு யாராவது இருக்குன்னு சொன்னதுனால இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கார்த்திக் சார் பார்த்த ஒர்க்கை நம்ம பார்க்குறோமே, மிஸ்டேக் பண்ணிட்டோமோ ரேகா சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பவி கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, நான் கிராஸ் செக் பண்ணிட்டோமா, அதில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது எரர் காமிக்குது அப்படின்னா, உங்களுக்கு எரர் காமிக்குதுல உங்கள் லேப்டாப்பில், அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு எம்டி கேபினுக்கு வாங்க. இல்லை நான் இன்னொரு டைம் நான் செக் பண்ணுறேன், எரர் காமிக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு நந்தினி மேம்க்கு அனுப்புங்க. எது வசதி? கார்த்தி, நீ ஒரு வாட்டி நம்ம மஞ்சமண்ட மேடம்க்கு எரர் வருதுல, அந்த லேப்டாப்பை வாங்கி செக் பண்ணுப்பா. ஆமாம்மா கரெக்ட். பவித்ராவுக்கு வராத எரர் எப்படி மேமோட லேப்டாப்ல மட்டும் வரும்? அப்போ மேமோட லேப்டாப்ல தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்தி, நீ செக் பண்ணிடுண்ணா. சார் அது சார் பாருங்க ரேகா, எனக்கு அமிச்சப்போ எரர் இல்லை, அவ செக் பண்ணும்போது அவளுக்கு எரர் இல்லை. உங்களுக்கு மட்டும் எரர் வருதுன்னா ஒன்று நீங்கள் மிஸ்டேக்காக இருக்கணும், இல்லை லேப்டாப் மிஸ்டேக்காக இருக்கணும். உங்களுக்கு எப்படி தோணுது?
அது அது சார் லேப்டாப் தான் சார் மிஸ்டேக்காக இருக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ லேப்டாப்பை செக் பண்ணுங்க. அப்போவும் யாராவது காமிச்சது அப்படின்னா லேப்டாப் எடுத்துட்டு கேபின் போங்க. சரியா? பவி, கொஞ்சம் பேசணும். வரியா? இல்லை, எனக்கு ஒர்க் இருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட பேசிட்டு போய் ஒர்க் பார்க்கலாம். கவிதா, பவி வர்ற வரைக்கும் பவியோட ஒர்க் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டுருங்க. பவி வர்றதுக்கு 1 hour ஆகும் என் கேபின்லேருந்து. பவிக்கிட்ட எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பேசணும். கார்த்தி, எங்கள்கிட்ட எப்பவுமே நீ கதை பேசினா அப்படி தானடா டைம் ஆகும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ பவிக்கிட்ட பர்சனலாக பேசுவ, 1000 விஷயம் இருக்கும். ஏன் 1500 கூட இருக்கும். நீ பேசிட்டு பொறுமையாக அனுப்பு. அவளோட ஒர்க் அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு. எம்டி கார்த்திக் பிரகாஷ் அவங்ககிட்ட பேசுறதுக்கு கூப்பிடல, உன் ஃப்ரெண்டு கார்த்திகா பேசுறதுக்கு கூப்பிடுறேன். போலாமா? ஐயோ ரேகா, கனவா நிஜமா இதெல்லாம்? அது அது போலான்னு மட்டும்தான் சொன்னேன். ஓகேவா? ஐயோ பாவம். கனவா நிஜமா நான் காணும் காட்சியடா, நிஜமா நிழலா என் கண்கள் கேட்குதடா, நீ வருவாய் வருவாயா நான் வாசலில காத்திருக்கிறேன், ஒன்னு தருவாய் தருவாயா நான் மொட்டு விட்டு பூத்திருக்கிறேன். இதுக்கு பேர் தான் மேடம் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிறது. அப்படியே விட்டுருந்தாலே தானா ஒரு சில விஷயம் பிரிஞ்சு போயிடும். அதை இன்னும் பிரிக்கிறேன்ற பேர்ல நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் ஸ்ட்ராங்கா திரும்பவும் கம் போட்டு ஒட்டிக்கும். ஆனா திரும்ப ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிக்க முடியாது மேடம். ரேகா, நீ டென்ஷன் ஆகாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாதாரி பேக்கே, இந்த பக்கம் வாண்ண. இல்லை ரேகா. பேக்கா மேடம், கார்த்திக் சொன்னதை கேட்டிங்களா? பவித்ராவுக்கு லைட்டா அம்ச ப்ராஜெக்ட்ல எரர் வந்துச்சுன்றப்பவே கார்த்திக் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நின்ட்டாப்ல. ஒரு வேளை பவித்ரா லைஃப்ல எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எங்க கார்த்தி இன்னும் பொங்கி எழுவாப்ல. அதை தாங்க முடியாதுன்னு உங்களால. ஸோ க்ளோஸ் யுவர் மவுத் மேடம். கொடுத்த ப்ராஜெக்டை கரெக்டாக பார்த்து லேப்டாப் மண்டையில 2 தட்டி அனுப்பி விடுங்கன்னு. ஏன்னா லேப்டாப் ஏதாவது மண்டக்கோளாராக இருக்கும், அதனால யாராவது காமிச்சிருக்கோம். ஸோ திரும்ப செக் பண்ணுங்க. கார்த்திக் சொல்ற மாதிரி மண்டக்கோளாறுலையும் புரியல அப்படின்னா வேணா கார்த்திக் ரூம்க்கு எடுத்துட்டு போங்க. கார்த்திக் லேப்டாப் நல்லா சரி பண்ணி தருவான்னு. ஐயோ பாவம், சின்ன மனசுன்னு எப்படி ஷாக் ஆயிடுச்சு பாரு. சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன, என்ன எண்ணியும் புரியவில்லையே நடந்தது என்னென்ன. அடி போலாம், புரிஞ்சா புரியட்டும், புரியாட்டி போட்டும். பட் ஓ மை காட், தனுஷ் சொல்லுங்க ஸ்வீட் ஹார்ட். எனக்கு புரியல. இவ்வளோ நாள் பவித்ரா தான் கார்த்திக் சார் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா, பட் இன்னைக்கு கார்த்திக் சார் சொல்லும் பொழுது ஃப்ரெண்டு தான் எல்லாரும், பட் இவங்க எல்லாருக்கும் இவ ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா அர்த்தம் அதான். புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா விட்டுருங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், ஏன் பின்னாடியே லோலோன்னு சுற்றி வர? ஆனால் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேறியே. ஆமா, ரேகாவை பிடிக்கும், தனுஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ரேகா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் பதில் சொல்ல தான் போறேன். என்னை பத்தி கேட்டா, உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா, இல்ல வேற ஏதாவது ஒர்க்கில் டவுட் கேட்டா. ஆனா மற்றபடி எங்க 4 பேருக்கு இருக்கிறது வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு நடுவில் தலையிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடமான வச்சுதான் ரேகா கிட்ட நான் பேசணும் அப்படின்னா அது என்கிட்ட நடக்காதுன்னு. ஸோ ரொம்ப யோசிக்காம உன்னோட ஒர்க்கை நீ நல்லா பாரு. என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது எப்படி ஃப்ரெண்டுக்கு ஒரு படி மேலே அப்படின்னா அப்போ என்ன கேட்டகரியில் அவர் வச்சிருக்காரு? அப்போ இவ்வளோ நாள் அவள் பேசும்பொழுது ஏன் அவர் ரியாக்ட் பண்ணல, இன்னைக்கு ஏன் ரியாக்ட் பண்ணுறாரு? ஷோல்டரில் கையை போட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் நடக்கன்னா விட மாட்டேன்னு போய் பார்க்குறேன். எதுக்கு கூப்பிட்டுட்டு போனார்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எதுக்கு கார்த்திக் சார் கூப்பிட்டீங்க? கார்த்திக் சார் அப்படித்தானே? ஆமாம், கார்த்திக் சார் தான். இல்லை, எனக்கு புரியல. எப்படி நீ பைத்தியமாகறியா இல்லை என்ன பைத்தியமாக்க ட்ரை பண்றியா?